எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மேரேஜ் பிரேக் ஆச்சு. அந்த மேரேஜ் பிரேக் ஆகும்போது கூட எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து கூட இருந்து எங்க அக்கா வந்து எமோஷ்னலா எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது வந்து எங்க அக்கா தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கூட எனக்கு வந்து தைரியமா நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா எனக்கு எங்க அக்கா பார்த்துப்பா அப்படின்னு ட்ரை பண்ணு, கொஞ்சம் இது பண்ணு, அது பண்ணு அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட பெயின் வாட் தே ஹவ் கான் த்ரூன்றது. நம்ம என்ன வேணா அட்வைஸ் பண்ணிடலாம். ஸோ யாரா இருந்தாலும் ஒரு இது வந்து ட்ரை பண்ணாம ஒரு டிசிஷன் வரப்போறது இல்லை. பட் வி டூ ட்ரை டு சே. பட் அது சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லக்கா முடியல அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி இட்ஸ் பெட்டர் டு பி யோர்செல்ஃப். எனக்கு வந்து இப்போ கூட வந்து தைரியமா இப்போ கல்யாணம் நடக்கல அப்படின்னா எனக்கு எங்க அக்கா இருக்கா, எனக்கு அக்காவோட 3 பசங்க இருக்காங்க, என்ன பார்த்துப்பாங்கன்ற ஒரு தைரியமான ஒரு இது இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை ஆக்சுவலாக வளர்த்தது எங்கள் அக்கா தான். அவ தான் மோஸ்ட்டாக அவ கூட தான் நான் இருப்பேன். இன்னைக்கு கூட வந்து வீட்டில் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவள் சொன்னால் நான் இமீடியட்டாக கேட்குற ஒரு பர்சன். எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதம் பர்த்டே. ஓகே. ஸோ அவளுக்கு ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி வந்துடும் பர்த்டே. அதுக்கப்புறம் தான் எனக்கு வரும். ஸோ அவ பர்த்டேலயே எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் வந்து ரொம்ப சண்டை போடுவேன் அவகிட்ட. அந்த ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆனா இதுவே வீட்டுல யாராவது எங்க 2 பேரு அக்காவை அடிச்சுட்டாங்க, யாராவது ஏதாவது சொன்னா நான் அவ்வளவுதான் ரவுடி பேபியா மாறிடுவேன். இது அந்த இமோஷன் வந்து அழகா வந்து நீங்க ரொம்ப சாஃப்ட், இப்படி தொட்டா அழுதுருவேன். அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சென்சிட்டிவ், சோ ஈஸியா திட்டலாம் அவள மாதிரி. அவ வந்து ஜஸ்ட் கான்ட்ரா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அக்கா வந்து சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு வந்து ஒரு அம்மாவான ஒரு மூமெண்ட் தான் எல்லாமே பாத்துருக்கீங்கல்ல. சோ அப்போ அம்மாக்கு லைக் அக்காக்கு வந்து ஒரு கல்யாண பேச்சு ஒண்ணு வந்திருக்கும். லைக் அப்போ அக்கா நம்ம வீட்டை விட்டு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி ஆயிடுச்சு. பாத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டேன். சோ அதுதான் கொஞ்சம் கேப். ஆமா, நீங்க வந்து ஜாலியா லவ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு ஓகே லைஃப் புது லைஃப் அப்படி ஜாலியா ஆயிட்டீங்க. அந்த அது ஜாலி நான் சொல்ல மாட்டேன். அவளும் கிளம்பும் போது ஒரு இதாதான் ஹெவி ஹார்ட்டடா தான் கிளம்புனா அவ. ஏன்னா பிகாஸ் அவளுக்கு மைண்ட் எல்லாம் இங்க இருக்கணும், இங்க அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஆசை அவளுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் அழுதுருப்பேன் நினைக்கிறேன் அவ கல்யாணம் போது. எப்படி விட்டீங்க ஃபர்ஸ்ட்? இப்போ ஏதோ பக்கத்து ஊரே இங்க இந்தியாக்குள்ளலாம் கூட பரவாயில்ல, அப்ராட் போறாங்கன்னும் போது டக்குன்னு பார்க்க முடியாது. தேம்பி அழுதுருக்கேன். நான் தேம்பி அழுதேன். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி நான் ஐயோ எப்படியாவது அங்க கூட்டு வந்துடணும் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி நான் வந்து கூட்டு போயிட்டேன். ஆக்சுவலி யூஎஸ் கூட்டு போயிட்டு அங்க படிக்க வச்சு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணா திருப்பி இங்க ஓடியான்ட்டா. லைஃப்ல மத்த விஷயங்களும் நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும். ஓகே, சோ இட்ஸ் டைம் ஃபார் த மொமெண்ட். சோ நீங்க பேசும்போதே தெரியுது 2 பேரும் வந்து ஒரு அக்கா தங்கச்சி எந்த அளவுக்கு அந்த ஒரு விட்டு கொடுத்த வாழ்க்கையா இருக்கட்டும். சோ எந்த ஒரு இடத்துல கடைசியா அடிக்க சொல்லி கட்டையை கொடுத்தா கூட முத்தம் கொடுக்கிற ஒரு அக்கா தங்கச்சிகள் இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப ரேர் நினைக்கிறேன். சோ அந்த கான்ஃபிடன்ஸ் அது வந்து எங்க அக்கா என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஐ திங்க் நீங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் ஷேர் பண்றீங்க அப்படிங்கறத வந்து எங்களால ஃபீல் பண்ண முடியுது. சோ இந்த உடன் பிறப்பை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு we have a special மொமெண்டோ, அந்த மொமெண்ட் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க வந்து ஆசைப்படுறோம். சோ அடுத்த ஜெனரேஷன் பார்த்து கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. எஸ்.